குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி யூனிட் 3 பார்க்கலாம். யூனிட் 2 ரிவிஷன் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ டைம் ஆயிடுச்சு. ஜூலை 8 வந்து உங்கள் லாஸ்ட் ஒர்க்கிங் டே சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இத்தனை நாள் வந்து நீங்கள் நோட்டில் எழுதுனீங்களோ எழுதாமல் போனீங்களோ அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இனிமேல் கண்டிப்பாக அந்த சப்ஜெக்ட்டில் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இனிமேலாவது நோட்டை போட்டு தனியாக ஒரு நோட்டை போட்டு எழுத ஆரம்பிங்க. சரியா? ஒரு அன்ரோல் நோட், லாங் சைஸ் நோட்டை போட்டு எழுத ஆரம்பிங்க. டெய்லி ரெகுலராக எழுதுங்க, போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களால் பாஸே பண்ண முடியும். சரியா? முதவே நான் சொல்லியிருக்கேன், சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான், ஈஸி தான். ஆனால் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். இது திடீர்னு பார்த்தீங்களா புரியாது. அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் நான் முதவே சொல்லியிருக்கேன், இது வந்து பேஸ். நீ ஃப்யூச்சரில் உங்களுக்கு செகண்ட் இயரில் வர போகிற சப்ஜெக்ட்ஸ்லாம் இதான் பேஸாக தான் கண்டிப்பாக தெரிஞ்சு தான் ஆகணும். ஸோ அதனால் தேர்ட் யூனிட்க்கு ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நோட்டில் வந்து டெய்லி எழுதுங்க. டெய்லி நான் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது, அது வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் தான் பண்ணணும். சரியா? இப்படி இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்காதீங்க. சில பேர்லாம் வேலைக்கு போகிறேங்கிறீங்க, என்ன இருந்தாலும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த நோட்டில் டெய்லி வந்து எழுதிருங்க, எப்போ இருந்தாலும் எழுதிங்க. அதான வீடியோ லெக்சர் நான் போடுறேன், ரெகுலராக பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், குவிஸ் சரி அசைன்மெண்ட் சரி சும்மா பேருக்கு ஏதோ போட்டு வைக்கிறீங்க. அது உங்களுக்கும் டைம் வேஸ்ட் தான், எனக்கும் டைம் வேஸ்ட் தான். நல்லா பார்த்துட்டு புரிஞ்சுட்டு தான் குவிஸோ அசைன்மெண்ட்டும் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ லெக்சர் பாருங்கள், மெட்டீரியல் வந்து நீட்டாக நோட்டில் எழுதுங்க. அதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுட்டு குவிஸ் பண்ணுங்கள், அசைன்மெண்ட் பண்ணுங்கள். சும்மா பேருக்கு பண்ணாதீங்க, அதை வேஸ்ட்டு தானே, நீங்கள் பண்ணாமே இருந்துட்டு போகலாம். சரியா? கொஞ்சம் இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, கொஞ்சம் பொறுப்பாக தான் இருந்தாகணும். சரியா? கஷ்டம்லாம் கிடையாது, ரெகுலராக இருக்கணும். இன்ஜினியரிங்னாலே அதுதான், ரெகுலராக வந்து பண்ணால் தான் முடியும். சரியா? கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ நோட்டில் இன்றைக்கி வந்து எழுத ஆரம்பிங்க. அதே மாதிரி டெஸ்ட் எல்லாம் கொடுத்தா ஏதோ நெட்லேருந்து ப்ரௌஸ் பண்ணி கண்ணா பின்னான்னு எழுதி வைக்காதீங்க. அது நோட்ஸ் கொடுத்துருக்கலாம், அதுலேருந்து பார்த்து தான் நீங்கள் எழுதணும். சரியா? ரெகுலராக பாருங்கள், டவுட்னா கேளுங்க. அசைன்மெண்ட்டே இன்னும் 9 பேர் பெண்டிங்கு, அவங்க எல்லாமே 0 மார்க் போட்டாச்சு. அந்த ஒரு சாப்டர் ரிவைஸ் பண்ணி இவ்வளோ பண்ணதுக்கே வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க. இல்லை ஆட்டிடியூடே தப்பாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து புரிஞ்சு பண்ணணும், அது உங்கள் கடமை தானே. இவ்வளோ தூரம் எஃபர்ட் நான் எடுக்கிறேன், பட் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. அத்தனை அசைன்மெண்ட் ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணி நான் பண்ண வேண்டியதாக போச்சு. அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தான், ஆனால் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. இனிமேல் ஒழுங்காக பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக பண்ணுங்கள். ஸோ நோட்டில் கரெக்டாக நோட்டு வச்சு எழுதணும். நீங்கள் கிளாஸ் வந்து எப்போ திரும்ப லாக்டவுன்லாம் முடிஞ்சால் கிளாஸ் வரப்போ நோட்ஸ்லாம் கண்டிப்பாக நான் செக் பண்ணுவேன். கண்டிப்பாக நோட்டில் எல்லாமே எழுதியிருக்கணும். குவிஸ் அசைன்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். சும்மா கடனேன்னு பண்ணாதீங்க, பண்ணவங்களுக்காக நல்லா பார்த்து பண்ணுங்கள். வீடியோஸே நான் 10 நிமிஷம் தானே போடுறேன், அதெல்லாம் பார்த்து நல்லா பண்ணுங்கள். டவுட்னா இப்போ வேணால் கூப்பிடுங்க. ஓகேப்பா, அப்போ கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ யூனிட் 3, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சர்ஃபேஸஸ் அண்ட் சாலிட்ஸ். ஸோ சர்ஃபேஸ்னால் 2D, 2 டைமென்ஷனல், பிளெயின்னு சொல்லுவாங்க, PLANE. சாலிட்ஸ்னால் 3 டைமென்ஷனல். ஸோ இந்த 3 லெக்சர் 34, 35, 36 இருக்குது. ஸோ இதில் வந்து லெக்சர் 34 and 36 இன்றைக்கி முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி லெக்சர் 34 and 36ல் நம்ம சென்ட்ராய்டுனா என்னென்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு இருக்குது, இல்லாட்டி சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை பார்க்கணும். அதே மாதிரி அட்வான்டேஜ் ஆஃப் சிமெட்ரி, அதை சிமெட்ரிக்கல்னால் என்ன, சிமெட்ரிக்கல் அபவுட் XXனா என்ன, அபவுட் YYனா என்ன, எல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி சென்ட்ராய்டு ஆஃப் காமன் பிளேன் ஃபிகர்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குது, ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் காமன் பிளேன் ஃபிகர்ஸ். இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம், சென்ட்ராய்டு என்னென்னு பார்க்க போகிறோம், சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன பார்க்க போகிறோம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சிமெட்ரி பார்க்க போகிறோம். அதே மாதிரி சென்ட்ராய்டும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் காமன் பிளேன் ஃபிகர்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் 1 டைமென்ஷனில் என்ன. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க, ஒரு நூல் மாதிரி எடுத்துக்கோங்க. அது ஒரு லைன் தானே. இப்போ இங்கே பாருங்கள், AB இருக்குல்ல. ஸோ இந்த ஏபியோட சென்டர் எங்கே இருக்கும், ஸோ நமக்கு தெரியும். அந்த ஏபியோட சென்டர் வந்து இப்போ லென்த் வந்து Lன்னு வச்சுக்கோங்க, 5 மீட்டர்ஸ்னால் சென்டர் எங்கே இருக்கும், 2.5, 2.5ல் இருக்கும். ஸோ 1 டைமென்ஷனாக நம்ம சென்டர்னு சொல்லுவோம். 1 டைமென்ஷனாக புரியுதுல, ஒரே ஒரு டைமென்ஷன் தான் இருக்குது, லென்த் மட்டும் தான் இருக்குது, L மட்டும் தான் இருக்குது. அது வந்து 1 டைமென்ஷனல், 1D. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பேப்பர் தான். ஒரு A4 ஷீட்டோ சாதாரண பேப்பர் எடுத்துக்கோங்க, அது ரெக்டாங்கிள் தானே. ரெக்டாங்கிள் என்னது, 2 டைமென்ஷன் இருக்கும். இது வந்து லென்த்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி Bன்னு எடுத்துக்கலாம். இன்னொரு டைமென்ஷன் இருக்குது, 2 டைமென்ஷன் இருக்கா, 2 ஈக்குவல் கிடையாது, அதனால இது ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிள் இது வந்து 2 டைமென்ஷனல். ஏன் 2 டைமென்ஷன் இருக்குல்ல, இது வந்து நான் லென்த்துன்னு வச்சுக்கிறேன், இது வந்து பிரெத்துன்னு வச்சுக்கிறேன், Bன்னு வச்சுக்கிறேன். இப்படி வேணால் எடுத்துக்கலாம், இல்லாட்டி இது கீழே Bன்னு வச்சுக்கலாம், மேலே Hன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து இது லென்த், சரி இது வந்து நான் Bன்னே வச்சுக்கிறேன், சாரி இது B. ஸோ இதை வந்து நம்ம அப்படி தானே பார்த்துருக்கோம், இது Bன்னு வச்சுக்கலாம், இந்த டைமென்ஷனை Hன்னு வச்சுக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் 2 டைமென்ஷன் இருக்குல்ல, அதனால இது வந்து 2 டைமென்ஷனல் இல்லாட்டி பிளெயின் ஃபிகர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 2 டைமென்ஷனல் பிளெயின் ஃபிகருக்கு சென்டர்னு சொல்ல மாட்டோம், சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். ஸோ சென்ட்ராய்டு வந்து CG இல்லாட்டி Gன்னு வச்சுருக்கோம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த டயக்ராமில் இதான் வந்து
சென்ட்ராய்டு. ஸோ சென்ட்ராய்டுனா இப்போ என்ன? ஸோ 1 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து சென்டர்னு சொல்கிற மாதிரி 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸ் 2D பிளெயின் ஃபிகர்ஸ்க்கெலாம் சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். சென்ட்ராய்டு பிளெயின் ஃபிகர்ஸ்னால் ஏரியா தான் இருக்கும். இங்கே அதுக்கு வெயிட் இருக்காது, ஏரியா தான் இருக்கும். வெயிட் வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும், ஏரியா தான் இருக்கும். ஸோ வால்யூம் இருந்தால் தானே வெயிட் இருக்கும். வால்யூம்னா என்னது? L × B × H. இப்போ 3 டைமென்ஷன் இருக்கும், இங்கே 2 டைமென்ஷன் தான் இருக்குது, அப்போ ஏரியா தான் இருக்கும். இப்போ இங்கே B × H ஏரியா தான். ஸோ சென்ட்ராய்டுனா என்னென்னா the point at which total area of plane figures is assumed to be concentrated. ஸோ சென்ட்ராய்டில் தான் என்டையர் ஏரியா வந்து இருக்குதுன்னு அசியூம் பண்ணுறோம். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி சென்ட்ராய்டு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இதை வச்சு தான் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கண்டுபிடிப்போம். டிசைன்லாம் பண்ணுறதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாலாம் தேவை. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிளேன் ஃபிகர்ஸ் என்ன? இந்த டயக்ராம் இருக்க ரெக்டாங்கிள், அதே மாதிரி ட்ரையாங்கிள், சர்க்கிள், ஸ்கொயர் எல்லாமே 2 டைமென்ஷன்லாம். ஸோ அதுக்கு ஏரியா மட்டும்தான் இருக்கும், வால்யூமு வெயிட்டெல்லாம் இருக்காது. ஸோ 1 டைமென்ஷனாக சென்டர்னு சொல்லுவோம், 2 டைமென்ஷனாக சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம், சிஜி இல்லாட்டி ஜின்னு இருக்கணும். அடுத்து 3 டைமென்ஷனாக சென்டர் ஆஃப் கிராவிட்டி. 3 டைமென்ஷன் டயக்ராமில் இருக்கு பாருங்கள். ஸோ புக் எடுத்துக்கோங்க, அது வந்து 3 டைமென்ஷனல் தானே. ஸோ 3 டைமென்ஷனாக 3 டைமென்ஷன் இருக்கும். ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம்ல, இது வந்து பிரெத்து, ஹைட்டு, இங்கே இன்னொரு டைமென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து 3 டைமென்ஷனல் ஃபிகர். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து சென்ட்ராய்டுன்னு சொல்ல மாட்டோம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி இல்லாட்டி சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு வந்து வெயிட் இருக்கும்ல, வெயிட்னா என்ன? மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதனால சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்கிறோம். அதே மாஸ் மட்டும் இருந்தால் சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லுவோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இது 3 டைமென்ஷன் சொல்லலாம், சாலிட்னு சொல்லலாம், இல்லாட்டி பாடின்னு சொல்லலாம். ஸோ 1 டைமென்ஷன்லாம் சென்டர், 2 டைமென்ஷன்லாம் சென்ட்ராய்டு, 3 டைமென்ஷன்லாம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இது இங்கே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும். சென்ட்ராய்டு கண்டுபிடிச்சா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கும். அடுத்து சிமெட்ரிக்கல். ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, பேப்பர்னாலும் சரி, நியூஸ் பேப்பர். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதான எக்ஸ்எக்ஸ், இது என்னது? ஹரிசான்டல். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹரிசான்டல் எக்ஸ்எக்ஸ் இருக்கா. இப்போது இதை அந்த எக்ஸ்எக்ஸ் ஆக்ஸுக்கு ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ண என்ன வரும்? இப்படி தானே இருக்கும். எக்ஸ்எக்ஸ் ஃபோல்டு பண்ண என்ன ஆகும்? 2 போர்ஷனும் 2 பகுதியும் கரெக்டாக கோயின்சைட் ஆகும். அப்போ சிமெட்ரிக்கல். சரியா? சிமெட்ரிக்கல் என்னது? மிரர் இமேஜ், அப்படியே ஒரு காப்பி, அப்படியே எக்ஸாக்டாக இருக்கணும். நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக கோயின்சைட் ஆகிடணும். அப்படி தான் அது வந்து சிமெட்ரிக்கல். ஸோ இந்த ரெக்டாங்கிள் வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ்எக்ஸ் தான். ஸோ இது வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ்எக்ஸ். அடுத்து இதிலே வந்து இதான் வந்து YY ஆக்சிஸ். சரியா? YY ஆக்சிஸ். இப்போ இந்த YY ஆக்சிஸ் ஃபோல்ட் பண்ணுங்கள். YY ஆக்சிஸ் ஃபோல்ட் பண்ணுங்கன்னா இது மாதிரி ஃபோல்ட் பண்ண, புரியுதில்ல? அபவுட் YY ஆக்சிஸ் ஃபோல்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக அதுவும் கோயின்சைட் ஆகாதா? அப்போது ரெக்டாங்கிள் வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் XX அண்ட் YY ஆக்சிஸ். சரியா? இப்போ சொல்கிறது புரியுதுங்க. இந்த XX அந்த லைன் இருக்குல்ல, ஒரு பேப்பரில் இந்த லைன் வரைஞ்சிக்கோங்க, அந்த XX வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு கரெக்டாக அதுக்கு மேலே ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணால் கரெக்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்று கோயின்சைட் ஆயிரும். ஸோ இந்த மேலே இருக்க போர்ஷன் இருக்குல்ல, அதுவும் ஒரு ரெக்டாங்கிள் தான், கீழே இருக்க போர்ஷனும் ரெக்டாங்கிள் தான், ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக கோயின்சைட். அப்படி கோயின்சைட் ஆச்சுன்னா சிமெட்ரிக்கல் அபவுட் XX. அதே மாதிரி நான் சொன்னேன், YY அந்த லைன் போடுங்க, அந்த லைனுக்கு ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த பகுதியும் இந்த போர்ஷனும் கரெக்டாக கோயின்சைட் ஆகும். அப்போ சிமெட்ரிக்கல் அபவுட் YY. ஸோ மற்ற வேறு என்ன இருக்குது? இந்த ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸ்கொயர்னால் எல்லா 2 டைமென்ஷனும் ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த பியும் ஈக்குவல் தான், ஹெச்சும் ஈக்குவல் தான். ஆனால் ரெக்டாங்கிள்னால் பி வந்து நாட் ஈக்குவல் டு ஹெச். பார்த்தா தெரியுதுல, பி வந்து அதிகமாக இருக்குது, ஹெச் வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி சர்க்கிள் இருக்குது, எலிப்ஸ் இருக்குது, பேரலோகிராம் இருக்குது. சரியா? ஸோ 2D இது 2 டைமென்ஷன். 2Dயில் ரெக்டாங்கிள்னால் 3Dயில் வந்து க்யூபாக இருக்கலாம், க்யூபாய்டாக இருக்கலாம். இங்கே சர்க்கிள்னால் அங்கே வந்து ஸ்பியராக இருக்கும். இப்போ நம்ம சாதாரண ஒரு பேப்பரில் சர்க்கிள் வரைஞ்சால் அது சர்க்கிள். அதே வந்து ஒரு பால்னால் அது வந்து ஸ்பியர். ஸோ அதே மாதிரி எலிப்ஸ். இது என்ன? பேரலோகிராம்னா ரெக்டாங்கிள் மாதிரியே தான். என்னென்னா எல்லா சைட்ஸும் பேரலாக, 2 சைட்ஸும் பேரல, இந்த 2 சைட்ஸும் பேரலாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வரைஞ்சி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி XX வரைஞ்சி பாருங்கள், ஃபோல்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக கோயின்சைட் ஆகும். அப்புறம் YY வரைஞ்சி பாருங்கள், YYவும் கோயின்சைட் ஆகும். ஸோ இது எல்லாமே என்ன ஃபிகர்ஸ்? சிமெட்ரிக்கல் அபவுட் XX அண்ட் YY ஆக்சிஸ். இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்து சிமெட்ரிக் அபவுட் YY.
ஸோ இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து பாருங்கள். இது வந்து ஒரு ஐசோசெல்லஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெல்லஸ்னால் என்னென்னா ஏதாவது 2 டைமென்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல், அதே மாதிரி பியும் ஈக்குவல். சரி, இதுக்கு நான் வந்து எக்ஸ்எக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். ஏதோ இடத்துல எக்ஸ்எக்ஸ் வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இதுக்கு நீங்கள் ஃபோல்ட் பண்ணி பாருங்கள், சிமெட்ரிக்கலாக இருக்காது. ஏன்னா மேலே இந்த போர்ஷன் வந்து ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது, கீழே வந்து ஒரு ட்ரெப்பீசியம், ஒன்றுக்கு மேலே ஒன்று கோயின்சைட் ஆகாது. அப்போ இது வந்து நாட் சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ்எக்ஸ். அடுத்து நான் இதே மாதிரி வைவை ஆக்சஸ் நான் போடுறேன். இப்போ நான் ஃபோல்ட் பண்ணி பார்த்தா என்ன ஆகும்? ரெண்டுமே சிமெட்ரிக்கல் தான். ரெண்டுமே ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து கரெக்டாக கோயின்சைட் ஆகும். இது வந்து நாட் சிமெட்ரிக்கல் அபவுட், இது வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் வைவை ஆக்சஸ். புரியுதா? ஸோ வைவை ஃபோல்ட் பண்ணால் கரெக்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்று கோயின்சைட் ஆகுது. அப்போ சிமெட்ரிக்கல் அபவுட் வைவை ஆக்சஸ், ஆனால் அன்சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ்எக்ஸ் ஆக்சஸ். அடுத்து சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ்எக்ஸ் ஆக்சஸ்க்கு பிளெயின் ஃபிகர் எதுவுமே கிடையாது. இது ஒரு காம்போசிட் ஃபிகர். காம்போசிட்னா என்னது? காம்போசிட்னா காம்பினேஷன். காம்போசிட்னாலே காம்பினேஷன். இங்கே பாருங்கள், இது ஒரு சேனல் செக்ஷன். இது ஒரு சேனல் செக்ஷன். இந்த சேனல் செக்ஷனை நான் வந்து 3 ரெக்டாங்கிளாக பிரிக்கலாம். பாருங்கள், மேலே ஒன்று, மேலே ஒன்று, இந்த நடுவில் ஒன்று, கீழே ஒன்று. ஸோ காம்போசிட்னா என்ன? காம்பினேஷன் ஆஃப் 2 or more பிளெயின் ஃபிகர்ஸ். சரி, இதுக்கு திரும்ப நான் வந்து எக்ஸ்எக்ஸ் வரைகிறேன். எக்ஸ்எக்ஸ் வரைஞ்சால் என்ன ஆகுது? மேலே வந்து இது மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது, சரியா? கீழே இந்த போர்ஷன் இருக்குது. ரெண்டும் கரெக்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்று கோயின்சைட் ஆகும். அப்போ இது சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ்எக்ஸ். ஆனால் நான் வந்து வைவை வரைஞ்சி பார்க்குறேன். இந்தாங்க வைவை வரைஞ்சி பார்க்குறேன். வைவை வரைஞ்சால் என்ன ஆகுது? வைவை வரைஞ்சால் என்ன ஆகுதுன்னா, இந்த வைவை நீங்கள் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது? இந்த பக்கம் வந்து திரும்ப ஒரு சேனல் செக்ஷன் வருது. ஆனால் இங்கே இருக்க இந்த ரெண்டுமே ஒரு ரெக்டாங்கிளில் வருது. அப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து கோயின்சைட் ஆகாது. அப்போ இது என்னது? அன்சிமெட்ரிக்கல் அபவுட் வைவை. சரியா? அந்த சிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல் ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், ஒன்றும் இல்லை. எக்ஸ்எக்ஸ்னால் எக்ஸ்எக்ஸ் அந்த லைன் வரைஞ்சி ஃபோல்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். கரெக்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்று கோயின்சைட் ஆகிடுச்சுன்னா அபவுட் எக்ஸ்எக்ஸ். அதே மாதிரி இங்கே வைவை பாருங்கள், ஒன்றுக்கு மேலே ஒன்று கோயின்சைட் ஆகலை. ஏன்னா இந்த 2 போர்ஷனாக இருக்குல்ல, அப்போ வந்து இது வந்து அன்சிமெட்ரிக்கல் அபவுட் வைவை. ஸோ இது எதுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறது நான் பின்னாடியே சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன பார்த்தோம்? ரெக்டாங்கிள், சர்க்கிள்ஸ், எலிப்ஸ், ஸ்கொயர் எல்லாமே சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ்எக்ஸாகவும் இருக்குது, வைவையாக இருக்கும். பார்த்துக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும் நினைக்கிறேன். இந்த ஐசோசெல்லஸ் ட்ரையாங்கிள் வந்து அன்சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ்எக்ஸ், ஆனால் சிமெட்ரிக்கல் அபவுட் வைவை. சரியா? நீங்கள் காமிச்சிருக்கேன்ல. அடுத்து சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ்எக்ஸாக சிமெட்ரிக்கலாக இருக்குது, ஆனால் வைவை சிமெட்ரிக்கலாக இல்லை. அடுத்து இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள் வந்து இதான் எக்ஸ்எக்ஸ். இப்போ சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ்எக்ஸாக கிடையாது. மேலே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, கீழே வேறு ஏதோ ஒரு ஷேப் இருக்குது, ட்ரெப்பீசியம் மாதிரி. அப்போ அன்சிமெட்ரிக்கல் எக்ஸ்எக்ஸ். அடுத்து வைவை போட்டு பாருங்கள். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ஆங்கிள் 90 டிகிரி தான், அதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்து வைவை போட்டு பாருங்கள். அன்சிமெட்ரிக்கல் அபவுட் வைவை தான். ஏன்னா இந்த பக்கம் ஒரு ட்ரெப்பீசியம் மாதிரி வருது இந்த போர்ஷன். இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று கோயின்சைட் ஆகலை. அப்போ இந்த ஃபிகர் இருக்குல்ல, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து அன்சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ்எக்ஸ் அண்ட் வைவை. 2 ஆக்சஸும் அன்சிமெட்ரிக்கல். ஆனால் ஐசோசெல்லஸ் ட்ரையாங்கிள் எப்படி பார்த்தோம்? சிமெட்ரிக்கல் அபவுட் வைவை, அன்சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ்எக்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், போட்டு இது பண்ண தேவையில்லை. நீங்கள் அழகாக வரைஞ்சி நீங்கள் எக்ஸ்எக்ஸ் வைவை மார்க் பண்ணாலே போதும். அடுத்து சென்ட்ராய்டு ஆஃப் காமன் பிளேன் ஃபிகர்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சென்ட்ராய்டு நான் சொல்லியிருக்கேன்ல, பிளேன் ஃபிகர்ஸ் ரெக்டாங்கிளுக்கு சென்ட்ராய்டு இருக்குது. இப்போ சென்ட்ராய்டு எங்கே இருக்குது? லொக்கேஷன் ஆஃப் சென்ட்ராய்டு அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் பார் ஒய் பார். இப்போ வந்து இந்த சென்ட்ராய்டு வழியாக பாஸ் ஆகிற ஆக்சஸ் வந்து சென்ட்ராய்டு ஆக்சஸ். ஸோ இது என்னது? ஹரிசான்டல் சென்ட்ராய்டு ஆக்சஸ். இந்த சென்ட்ராய்டு வழியாக தான் பாஸ் ஆகுது. அதே மாதிரி சென்ட்ராய்டு வழியாக பாஸ் ஆகிற வெர்டிக்கல் ஆக்சஸ் வந்து வைவை. அது வெர்டிக்கல் சென்ட்ராய்டு ஆக்சஸ். ஸோ ஹரிசான்டல் சென்ட்ராய்டு வழியாக பாஸ் ஆகிற ஆக்சஸ் வந்து ஹரிசான்டல் சென்ட்ராய்டு ஆக்சஸ். அதே மாதிரி வெர்டிக்கல் ஆக்சஸ் வைவை சென்ட்ராய்டு வழியாக பாஸ் ஆகிற வந்து வெர்டிக்கல் சென்ட்ராய்டு ஆக்சஸ். லொக்கேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் வந்து ஹரிசான்டல் சென்ட்ராய்டு ஆக்சஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறேன், லொக்கேஷன். அதுக்கு என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் ஆக்சஸ் வச்சுக்கணும். ஹரிசான்டல் சென்ட்ராய்டு ஆக்சஸ்க்கு ஹரிசான்டல் ரெஃபரன்ஸ் ஆக்சஸ் வச்சுக்கணும். நீங்கள் கொடுத்துக்க பார்த்தீங்களா, ரெஃபரன்ஸ் ஆக்சஸ் வைபா, ஹரிசான்டல் ரெஃபரன்ஸ் ஆக்சஸ். ஸோ இந்த ஹரிசான்டல் சென்ட்ராய்டு ஆக்சஸ் எக்ஸ்எக்ஸ் எங்கே இருக்குன்னா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து y பார்.
ஸோ கீழேருந்து y பார், கீழே இருக்குது தான் ரெஃபரன்ஸ்லேருந்து y பார். ஸோ ஹரிசாண்டல் சென்ட்ரல் ஆக்சஸ் வந்து y பார். இதே மாதிரி வெர்டிக்கல் சென்ட்ராய்டல் ஆக்சஸ் வந்து yy, அதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து இந்த பக்கம் இந்த OX, வெர்டிக்கல் ரெஃபரன்ஸ் ஆக்சஸ்லேருந்து வெர்டிக்கல் சென்ட்ராய்டல் ஆக்சஸ் yy எங்கே இருக்குது, எக்ஸ் பாரில் இருக்குது. ஸோ எக்ஸ் பார் கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலா. ஸோ புரியுதா? ஹரிசாண்டல் சென்ட்ராய்டல் ஆக்சஸ்னால் xx, அதோட லொக்கேஷன் வந்து என்னது y பார். ஸோ xx வந்து கீழே இருக்க OX இதுதான் ரெஃபரன்ஸ் ஆக்சஸ், இதிலேருந்து y பார் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே மாதிரி yy வெர்டிக்கல் சென்ட்ராய்டல் ஆக்சஸ் வந்து இதான் ரெஃபரன்ஸ், இங்கேருந்து எக்ஸ் பாரில் இருக்குது. சரியா? ஸோ ஹரிசாண்டல் சென்ட்ராய்டல் ஆக்சஸ் வந்து xx, டிஸ்டன்ஸ் வந்து y பார், வெர்டிக்கல் சென்ட்ராய்டல் ஆக்சஸ் yy, டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் பார். ஸோ அதுக்கு ரெண்டு தான் கண்டுபிடிக்கணும் சென்ட்ராய்டுக்கு. ஸோ எக்ஸ் பாருக்கு என்ன ஃபார்முலானா a1 x1 + a2 x2, எத்தனை ஏரியா இருக்கோ அத்தனை ஏரியாவுக்கும் a1 × x1 கண்டுபிடிக்கணும், டிவைட் பை an + 2. ஸோ இன் ஷார்ட் சம்மேஷன் ax/a. அதே மாதிரி வெர்டிக்கல் சென்ட்ராய்டல் ஆக்சஸ் அதே மாதிரி ஹரிசாண்டல் சென்ட்ராய்டல் ஆக்சஸ் வந்து y பார், a1 y1 + a2 y2, அதே மாதிரி தான் இங்கே y1 மிஸ் ஆகாது. ஸோ சம்மேஷன் ay/a தான் ஃபார்முலா. ஸோ புக்கில் ஸ்மால் a இருக்கும், அவ்வளோதான். ஸோ அடுத்து சென்ட்ராய்டு ஆஃப் காமன் ஃபிகர்ஸ் பார்க்கலாம். சென்ட்ராய்டு ஆஃப் காமன் ஃபிகர்ஸ் இப்போ இங்கே ரெக்டாங்கிள், இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரெக்டாங்கிளுக்கு இதான் வந்து xx சென்ட்ராய்டு, அந்த டிஸ்டன்ஸ் வந்து y பார். ஸோ y பாருக்கு என்ன ஃபார்முலானா d/2, டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அது /2. அதே மாதிரி எக்ஸ் பார் வந்து வெர்டிக்கல் சென்ட்ராய்டு ஆக்சஸோட டிஸ்டன்ஸ் எக்ஸ் பார், அது என்ன, அது வந்து b/2. ஸோ இங்கே என்னென்ன இது வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் xx அண்ட் yy தான் ரெக்டாங்கிள். அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பின்னாடியும் நான் சொல்லுவேன். இது வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் xxஆக இருந்துச்சுன்னா y பார் = இந்த டோட்டல் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், மேக்ஸிமம் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்ன இங்கே d/2. அதே மாதிரி இது வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் yy-னால எக்ஸ் பார் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, இந்த டோட்டல் இந்த மேக்ஸிமம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ b இருக்குல்ல அது /2, அவ்வளோதான். ஸோ அதான் நீங்கள் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பார் வந்து b/2, y பார் வந்து d/2. அப்படியே இந்த டோட்டல் டைமென்ஷன் /2 போட்டுக்கும். அடுத்து இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதுக்கு ஏரியா என்ன, நம்ம ரெக்டாங்கிள்லாம் b × d, ட்ரையாங்கிள் வந்து ½ ஸோ இதை நம்ம bன்னு dன்னு சொல்லிக்கலாம், hன்னு சொல்லிக்கலாம். b × d இல்லாட்டி b × h, இது ½ எக்ஸ் பார் வந்து b/2. ஏன் எக்ஸ் பார் = b/2? ஏன்னா இது வந்து வெர்டிக்கல் சென்ட்ராய்டல் ஆக்சஸ் வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் yy இருந்தால் எக்ஸ் பார் = b/2. அடுத்து ஹரிசாண்டல் சென்ட்ராய்டல் ஆக்சஸ் வந்து h/3. சரியா? h/3. அதே மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு கொடுத்துருக்கு. சர்க்கிளுக்கு d/2 தான். சர்க்கிள் வந்து ரெண்டு பக்கமும் சிமெட்ரிக்கல் தானே, அப்போ ஒன்றுமே இல்லை, அந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் /2 தான், அப்போ d தான். சர்க்கிள்னாலே டயமீட்டர் தானே, அது பண்ண. அதே மாதிரி செமி சர்க்கிள் கொடுத்துருக்கு, குவார்ட்டர் சர்க்கிள், செக்டர், எலிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ அடுத்து சென்ட்ராய்டுனா ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா = சம்மேஷன் ax/a. இப்போ என்ன வரும், சம்மேஷன் a × x பார் = சம்மேஷன் ax. அப்போ a × x பார்னாலே அது மொமெண்ட்டோட ஏரியா தானே, ஏரியா × டிஸ்டன்ஸ் போடுறோம்ல, அதனால இது ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா. அப்போ சென்ட்ராய்டல் ஆக்சஸ்னால் என்னது, இந்த ஆக்சஸ் பாசிங் த்ரூ த சென்ட்ராய்டு வழியாக பாஸ் ஆகிற ஆக்சஸ் தான் சென்ட்ராய்டல் ஆக்சஸ். அதே மாதிரி ரெண்டு இருக்குது, ஹரிசாண்டல் சென்ட்ராய்டல் ஆக்சஸ், இது வந்து ஹரிசாண்டல், இது வந்து வெர்டிக்கல். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த ஆக்சஸ் விச் ஆக்சஸ்னா சிங்குலர், ஆக்சஸ் AX/ESனா ப்ளூரல். ஸோ த ஆக்சஸ் பாசிங் த்ரூ த சென்ட்ராய்டு ஆஃப் ஃபிகர் ஆர் நோன் as சென்ட்ராய்டல் ஆக்சஸ். அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னா ஏரியா × எக்ஸ் பார் போட்டால் அது வந்து சென்ட்ராய்டு, இந்த எக்ஸ் பார் இங்கே வந்து சென்ட்ராய்டு. இங்கே வந்து ஏரியா × எக்ஸ் பார் ஸ்கொயர் இல்லாட்டி எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டால் அது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதே ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்லலாம். 2Dயாக இருந்துச்சுன்னா, பிளேனாக இருந்துச்சுன்னா ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிப்போம். அதே மாதிரி 3Dயாக இருந்துச்சுன்னா மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிப்போம்.
ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டயக்ராம் இருக்குது. ஸோ இதுக்கு சென்ட்ராய்டு, சரி, அந்த ஃபிகருக்கு இதான் வந்து எக்ஸ். இந்த சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் வந்து இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சிலேருந்து எக்ஸு, அதே மாதிரி இங்கேருந்து ஒய். அப்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் எக்ஸ்னால் ஏரியா இன்ட்டு ஒய் ஸ்கொயர். இப்போ ஏரியா இன்ட்டு ஒய் ஸ்கொயர் வந்துருச்சா, அப்போ ரெண்டாவது ஏரியா இன்ட்டு ஒய் போட்டால் அந்த ஒய்ங்கிறது சென்ட்ராய்டு இன்ட்டு திரும்ப ஒரு ஒய் போட்டால் ஒய் ஸ்கொயர்ட் ஆயிரும்ல. அப்போ இது செகண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா, செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியான்னு சொல்லலாம். அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன, ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் சொல்லலாம். இப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், திரும்ப ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ அது வந்து செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியான்னு சொல்லலாம். அதே மாதிரி செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா இருக்குது. ரெக்டாங்கிளுக்கு ஃபார்முலா என்னென்னா BD³/12 IXX. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் எக்ஸ். எக்ஸ்னால் தெரியும்ல, ஹரிசான்டல் சென்ட்ராய்டல் ஆக்சிஸ். அது வந்து BD³/12. அதே மாதிரி IYYனா DB³/12. இதே ஸ்கொயர்னா A4/12. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தானே, B = D தானே. அதே மாதிரி இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், எல்லாருக்குமே ஃபார்முலா இருக்குது. சர்க்கிள்னால் πr4/4 இல்லாட்டி πd³/8ன்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலாலாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு டேபிள் மாதிரி போட்டு எல்லாம் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ சிமெட்ரியோட அட்வான்டேஜ் நான் ஒரு சொல்லியிருந்தேன், திரும்ப சொல்ல ரெக்டாங்கிள்னால் சொன்னேன்ல. இப்போ இது எடுங்க, சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ்எக்ஸாக இருந்துச்சுன்னா இந்த சேனல் செக்ஷன் தான் சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ்எக்ஸ் தானே. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. எக்ஸ்எக்ஸ் சிமெட்ரிக்கலாக இருந்தால் நம்ம y பார் கண்டுபிடிக்கிறது ஈஸி. y பார் = மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பை 2. y பார் = மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பை 2. y பார்னால் இந்த y டிஸ்டன்ஸ் தானே. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டோட்டல் டெப்த்தில் y பார் = அந்த d/2. அதை dன்னு வச்சுட்டோன்னா d/2 போட்டால் போதும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் x பார் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா சம்மேஷன் AX/சம்மேஷன் A. ஸோ சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ்எக்ஸ்னால் y பார் கண்டுபிடிக்கிறது ஈஸி. எனக்கு புரியுதுல்ல, ஏன்னா எக்ஸ்எக்ஸ்னால் இந்த எக்ஸ்எக்ஸோட டிஸ்டன்ஸ் என்ன, y பார் தானே, அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ்எக்ஸ். அப்போ y பார் = மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பை 2, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை 2. அடுத்து இது வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் y ஆக்சிஸ். இது வந்து T செக்ஷன் சொல்லுவாங்க. T மாதிரி தானே இருக்குது, இல்லாட்டா T மாதிரி தானே இருக்குது. இது வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் YY, அன்சிமெட்ரிக்கல் அபவுட் XX. இப்போ சிமெட்ரிக்கல் அபவுட் YYயாக இருக்கிறதுனால சிமெட்ரிக்கல் அபவுட் YYனா x பார் கண்டுபிடிக்கிறது ஈஸி. x பார் = மேக்ஸிமம் ஹரிசானல் டிஸ்டன்ஸ் பை 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹரிசானல் டிஸ்டன்ஸ் என்னது, மேக்ஸிமம் ஹரிசானல் டிஸ்டன்ஸ் வந்து இதுதான். ஸோ இது வந்து ஒரு இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது பை 2. அதே மாதிரி அடுத்து வந்து இது வந்து ஒரு ஐ செக்ஷன், சிமெட்ரிக்கல் ஐ செக்ஷன் வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ்எக்ஸாகவும் இருக்குது, அதே மாதிரி YYயாக இருக்கும். அப்போ x பார் என்ன ஆகும், இந்த டிஸ்டன்ஸ் இருக்க டோட்டல் டிஸ்டன்ஸ் பை 2. அதே மாதிரி y பார் சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ்எக்ஸ் தானே. y பார் வந்து என்ன ஆயிரும்னா இந்த டோட்டல் இந்த மொத்த இந்த டெப்த் இருக்கலாம் பை 2. ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்னும் ப்ராப்ளம் போட்டப்போ ஒன்று ஈஸியாக நாட் சிமெட்ரிக்கல் அபவுட் எனி ஆக்சஸ்னால் பை 2 எல்லாம் போட்டு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். x பார் = சம்மேஷன் AX/சம்மேஷன் A, y பார் = சம்மேஷன் AY/சம்மேஷன் A. ஓகே, ஜென்ரலாக பேசினது கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்குது, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதுக்கு குவிஸ் போடுறேன், அட்டென்ட் பண்ணுங்கள். நீ குவிஸ் போட்டவங்களுக்கு தான் அட்டெண்டன்ஸ், சரியா? நான் யார்கிட்ட கேட்டுக்குமா, நீங்களாம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்து குவிஸ் போட்டுடணும். ஓகேப்பா, தேங்க்யூ.